விஜய் மேல எனக்கு சத்தியமா பொறாமை இல்ல. ரஜினி ஓப்பன் டாக். விஜய் அரசியல்ல ஜெயிச்சதுக்கு சூப்பர் ஸ்டார் ஏன் வாழ்த்துலன்னு கிளம்பின வதந்திக்கு இன்னைக்கு போயஸ் கார்டன்ல ரஜினியே முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. முழுசா கேளுங்க. விஜய் தமிழ்நாட்டு அரசியல்ல மாஸ் என்ட்ரி கொடுத்து ஜெயிச்சதுல இருந்து சோஷியல் மீடியாவுல ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு. விஜய்க்கு வாழ்த்து சொல்லாம ஸ்டாலினை மட்டும் ரஜினி ஏன் சந்திச்சாரு, அவருக்கு பொறாமையான்னு நெட்டிசன்ஸ் வதந்திய கிளப்புனாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசின ரஜினி, அவர் ஏன் துறையில இருந்து வந்திருக்காரு, அவர் மேல எனக்கு எப்படி பொறாம வரும், இவ்வளவு பெரிய கட்சிகளை எதிர்த்து விஜய் ஜெயிச்சது எனக்கு ஆச்சரியமான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சென்னை போயஸ் கார்டன் வாசல்ல ரஜினி கொடுத்த இந்த அதிரடி விளக்கம் இப்போ தமிழ்நாடு முழுக்க பயங்கர விவாதத்தை கிளப்பியிருக்கு. அது மட்டும் இல்ல நண்பர்களே, கதையில இங்க தான் ஒரு மாஸ் ட்விஸ்ட். நான் மட்டும் 2021ல அரசியலுக்கு வந்து போக்கிட்டு இருந்தா 100% ஆட்சியை பிடிச்சிருப்பேன் அப்படின்னு ரஜினி மௌனம் கலைச்சு பேசியிருக்காரு. அடடா, இந்த வார்த்தை இப்போ சோஷியல் மீடியாவை பத்த வச்சிருக்கு. ரஜினி சொன்னதுக்கு உங்க ரியாக்ஷன் என்ன? சினிமாவை தாண்டி இப்போ தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் களமும் இந்த 2 டாப் ஸ்டார்ஸை சுத்தி தான் சுழல ஆரம்பிச்சிருக்கு. ரஜினியோட இந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா சண்டை ஓயுமா இல்ல புதுசா வெடிக்குமா? 2021ல ரஜினி வந்திருந்தா நிஜமாவே 100% ஆட்சியை பிடிச்சிருப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா